வணக்கம் இடமடம் நேயர்களே. ஒரு சிறப்பான ஆட்சி முடிஞ்சதுலேருந்து தமிழ்நாடே பக்கவாதம் வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. ஆனா சட்டசபையில திமுக பண்றது மொக்கவாதம் அப்படின்னு தாவேக்காரர் சொல்றாங்க. தமிழ்நாட்டின் பப்பு ஸ்டாலின் செய்த தப்பு. யாரை பத்தி சொல்றேனே உங்களுக்கு தெரியவே இல்லை. அதுக்குள்ள நீங்க வரும்போதே நீங்க எதை லூன் பிடிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம சட்டமன்றத்தில் ஒரு பேரலை. சட்டமன்றத்தில் ஒரு தருதலையா? ஏங்க பேரலைங்க. ஒரு டிஷர்ட் போட்டு வந்து உட்கார்ந்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, சாதா வெடி மாதிரி இருக்கும். வெடிச்சா வந்து ஊரே சும்மா ஆட்டி படைக்கும். அந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவர். இப்போ இந்த சைடு பாத்தீங்கன்னா 100 நாள் தாவேக்காவோட ஆட்சி. நேரு ஸ்டேடியத்தில் நடந்தது ஆடியோ லான்ச். பாலாபிஷேகம் பண்ண முடியல கட் அவுட்டுக்கு அப்படின்னு அந்த அபிஷேகத்தெல்லாம் வாயாபிஷேகமா வந்து சட்டமன்றத்துல செஞ்சுட்டு இருக்க டிவிகே அமைச்சர்கள் இப்ப நடிக்க முடியல கேமரா முன்னாடி அப்படிங்கறதுனால சட்டமன்றத்தில் ரேம்ப் வாக் செல்லக்கூடிய ஒரு முதல்வர். 100 நாள் ஆட்சியை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. சட்டமன்றத்துல ரேம்ப் வாக் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சட்டமன்றத்துல போய் புடவை பிடிச்சி இழுக்க கூடாது. ஏங்க சரியா? இல்ல சட்டமன்றத்துல ஸ்பீக்கருடைய சேர் மேல போய் ஏறி உட்காந்து அவரை தள்ளி விட்டுட்டு அந்த ஸ்பீக்கரோட சேர்ல உட்காந்துக்கிட்டு ரவுடித்தனத்தில் ஈடுபடக்கூடாது. இதையெல்லாம் செய்தது யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம திமுக காரங்க தான். இவங்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னாலே நமக்கு தெரியும் சட்டமன்றத்தில் எப்படி எல்லாமே இவர்கள் நடந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. முதலமைச்சர் சட்டமன்றத்திற்கு புதியவர், ஏன் தேர்தல் அரசியல் என்று வரும்பொழுது அதுக்கும் புதியவர். சட்டமன்றத்துக்குள்ளே நுழைந்திருக்கின்ற எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சிலரை தவிர்த்து தாவேகா தரப்பில் நுழைந்திருக்கின்ற ஆளும் கட்சி தரப்பில் நுழைந்திருக்கின்ற அந்த எம்எல்ஏக்கள் எடுத்தீங்கன்னாக்க எல்லாமே புதியவர்கள். சட்டமன்ற மரபு, சட்டமன்ற விதிகள் இதையெல்லாம் எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சு வச்சுருப்பாங்க அப்படின்னா அது போக போக தான் அவங்களுக்கு வந்து அது விளங்கும். ஏன்னா அது உடனே ஓவர் நைட் நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. அப்படியே நீங்கள் ஒரு பாடம் எடுத்தாலும் இன்ஃபேக்ட் தாவேக்காவுடைய அலுவலகத்தில் இவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த எம்எல்ஏக்கள்லாம் கூப்பிட்டு பாடமே எடுத்தாங்க, கிளாஸ் எடுத்தாங்க. அதாவது சட்டமன்றத்தின் முன்னாள் ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரியை கூப்பிட்டு ஆமாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் இதெல்லாம் வச்சாங்க. அப்போ வந்து ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்தாங்க. அந்த மாதிரி எடுத்து இது மாதிரிலாம் விதிமுறைகள் இருக்குது, இப்படிலாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்றாலும் கூட இவர்கள் எல்லாமே புதியவர்கள், நர்வஸ்னஸ் இருக்கும். இன்னைக்கு கூட ஒரு அமைச்சர் பார்த்தேன், பேசும்போது தடங்கள் நிறைய வருது. அது வந்து நாட் பிகாஸ் அவரால் படிக்க முடியலன்றது இல்லை, முக்கியமான ஒரு இதில் மொத்த அவையும் பார்த்துக்கிட்டு இருக்கு, மொத்த தமிழ்நாடும் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்பொழுது ஒரு சில பேருக்கு நர்வஸ்னஸ் வரும். நாட் எவ்ரிபடி கேமரா கான்ஷியஸாக இருப்பாங்க. அப்படின்னும் பொழுது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, லைவ் ஓடுது இல்லை அப்படின்னும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நர்வஸ்னஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் கடந்து ஒரு மைனாரிட்டி ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தாலும் அந்த ஆட்சியை தக்க வைப்பது அப்படின்றது அது வந்து 100 நாள் எப்படியெல்லாம் வந்து திமுக எதிர்கட்சியின் செயல்பாடு அப்படின்ற பேரில் அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதையெல்லாம் கடந்தும் 100 நாள் தாக்கு பிடிச்சிருக்காங்க அப்படின்றது உண்மையிலேயே பெரிய சாதனை. ஏனென்றால் நேற்றுக்கு நான் ஒரு காணொலியில் கூட இதை பதிவு பண்ணியிருந்தேன், திரும்பவும் பதிவு பண்ணுறேன். தமிழக வரலாறில், தமிழக அரசியல் வரலாறில் முதல் முறையாக ஒரு கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறது. அப்போ இந்த கூட்டணி ஆட்சி என்பதனை தக்க வைத்து எடுத்து செல்வது அப்படின்றதுல இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு முதலமைச்சருக்கு அது சாத்தியப்படும் அப்படின்றத வருங்காலம் தான் நமக்கு சொல்லும், எடுத்துரைக்கும். நிறைய ஃபஸ்ட்டு இருக்குது. லைக் கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டில் ஒரு கட்சி ஆட்சியை பிடிப்பது என்பது முதல் முறை. சரியா? முதல் முறை எம்எல்ஏவாக இருந்து அவரே முதலமைச்சராக வருவது அப்படின்றது வந்து இது வந்து 2வது முறைன்னு சொல்லலாம் செல்வி ஜெயலலிதா. ஆனால் அவங்களும் கூட எதிர்கட்சி தலைவராக இருந்து அதுக்கப்புறம் தான் இவர் அப்படி இல்லை, நேரடியாக எம்எல்ஏ ஆகி நேரடியாக சிஎம் ஆறாரு. ஸோ இவரும் முதல் முறைன்னு நம்ம சொல்லலாம். முதல் கோட் சூட்டு போட்ட முதல்வர். இது மாதிரி கோட் சூட்டு போட்டிருக்காங்க. எங்கள் இவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மாட்டியிருக்காரு, கருணாநிதி போட்டுருக்காரு, ஸ்டாலின். அவருக்காக நாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன் என்ன கெட்ட வார்த்தையா? கருணாநிதியே கருணாநிதின்னு சொல்லாமல் வேற என்னன்னு சொல்லணும்? நீங்க கருணாநிதின்னு சொன்னா போல போயா கருணாநிதி அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க மாடுலேஷன்ல. என்னங்க இஷ்ட கருணாநிதிக்கு தான் நான் பேசுவேன். ஏங்க இது கஷ்ட கருணாநிதியா இருக்குங்கற நான். அது 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 துஷ்ட கருணாநிதியோட பிரச்சனை. ஐயோ குஷ்ட கருணாநிதியா இருக்கே. சரி ஓகே ரைட். ஸோ இது வந்து கருணாநிதியை கருணாநிதின்னு கூட சொல்லக்கூடாதுன்னு முதலமைச்சர் நினைக்கலாம். அவருக்கு தனிப்பட்ட பாசமோ பற்றோ இருக்கலாம் கருணாநிதி மேலே. எனக்கு என்ன இருக்கணும் அவசியம் கிடையாது. கருணாநிதியை கருணாநிதின்னு தான் சொல்லுவோம்.
இந்த நேரத்தில் இந்த 100 நாள் அப்படின்னோட ஒரு சைடு மட்டும் பேசுகிறோம். இதை மட்டும் சொல்லிட்டு இந்த ரிவ்யூக்குள்ளே நம்ம போயிடலாம். இந்த சைடு ஆட்சிக்கு 100 நாள்னா, இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓய்வின் சாட்சியாக ஒருத்தர் 100 நாள் இருக்காரு. வீட்டில் வந்து ஓ இங்கே தான் சமையலறை இருக்கா, ஓ இங்கே தான் பால்கனி இருக்கா, ஓ பின்வாசல் வேற இருக்கா இந்த வீட்டுக்கு அப்படின்னு இல்லை சொல்லி. ஆனால் அதில் ஒன்று பண்ணிட்டாரு. ஆ அந்த மாமா இருப்பார்ல, ஒரு ஐஸ் ஃப்ரூட் மாமா, ஆமாம் நல்லா இருப்பேன், சிவமா இருப்பேன், ஆமாம் ஆமாம். அந்த மாமா போய் மீட் பண்ணியிருக்காரு திரும்பி. அது என்ன அந்த பேச மாமா தனியா மட்டும் இல்ல, மாமாவோட மாமியும் வேற. தெரியும். ரெண்டு பேரும் இங்கிலீஷ்ல பேசுறா. நான் கேட்டேன் அது ஓவர் இயர் பண்ண என்ன மேட்டர்னு கேட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து காமன் மேன் பிக் பாஸ்னு ஒரு ஷோ நடத்துகிறாங்க. அதுக்கு என்ன வந்து ஜட்ஜாக கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் விஜய் டிவிலேருந்து சீரியலில் ஒரு நல்ல அப்பா கேரக்டர் பண்ண கூப்பிட்றாங்க. சும்மா தானே இருக்கீங்க வாங்க. ஏற்கனவே ஒரு சீரியல் நடிச்சிருக்காருங்க. இல்லை இப்போ சும்மா ஃப்ரீயாக இருக்காங்க. என்னமோ குறிஞ்சி மலரா ஏதோ ஒரு பேர்ல ஆமாம் நடிச்சிருக்காரு. ஒரு சீரியல் ஒன்று நடிச்சிருக்காரு. பயங்கரமா இருக்கும் அந்த சீரியல். அதில் டயலாக்லாம் பேசுவார் பாருங்க, அப்பா கொடூரம். எங்கள் ஹோட்டலுக்கு வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணுறீங்களான்னு ஹோட்டல்லேருந்து கால் பண்ணி மொட்டை கால் மாதிரி வச்சுருறாங்களாம். இப்படிலாம் ஒருத்தரை வந்து வீட்டில் ஓய்வு. இன்ஃபேக்ட் அவர் எனக்கு தெரிஞ்சு ஜிம்முக்கு போய் இப்படி தூக்கி காட்டுவார். ஆக்சுவலாக ஃபிட்னஸ் இன்ட்ரெஸ்ட் இதுவாக மாறலாம், இன்ஃப்ளூயன்சராக மாறலாம். போயிட்டு தூக்கி காட்டுவார் இல்லையா? அது மாதிரி அங்கே போய் இதெல்லாம் ஜிம்மில் தூக்கி காட்டலாம் இல்லையா? அது மாதிரி ஏதாவது பண்ணலாம். ஸோ ஓய்வில் வந்து இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இந்த சைடு. சரி ஓகே, இப்போ வந்துருவோம் ஜோக்ஸ். ஓய்வரியா சூரியனே அப்படின்னு அவருக்கே ஓய்வு கொடுத்துட்டீங்களே. இது வந்து வேற மாதிரி. திமுக ஓய் வரியா சூரியனே அப்படின்னு சன்னுக்கு ஏது சண்டேன்னு கேட்டுட்டு இருந்த காலத்துக்கு இந்த சன்னுக்கிட்ட என்னந்தனா சண்டேன்னு மாற்றி விட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சரி விடுங்க, இந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு நான் என் சோகத்தை மறைச்சிக்கிட்டு நம்ம ஆலோசனை சொன்னாதான் இந்த அரசாங்கமே நடக்கும் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து கருப்பு சட்டையை போட்டு ப்ளூ டீஷர்ட்டை போட்டு நான் வந்து பேச வேண்டிய சூழ்நிலையை தள்ளப்பட்டிருக்கேன். ஏன்னா நீ ஒன்றும் கையில் கட்டிக்கலாம் இல்லையே. இது முன்னாடி யாருக்குன்னு சொல்லி புரிஞ்சிருக்கோம். சரிங்க, ஜோக்ஸ் அப்பார்ட் வந்துடுவோம். 100 days ஆஃப் டிவிகே ரூல், அந்த ஃபர்ஸ்ட் இது எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்க ஓகேவா? அந்த லாரல்ஸ் எல்லாமே பாடியாச்சு. ஓப்பனாக சொல்லுங்கள், ஒரு 100 நாளுக்கு உண்டான ஒரு ரூலுக்கு வந்து நீங்கள் எப்படி ரிவ்யூ பண்ணுவீங்க? எது நல்லது எது கெட்டது? என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க புதியவர்கள், அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு பி வெரி ஹார்ஷ். கடுமையாக நான் வந்து விமர்சிக்க விரும்பலை என்றாலும் கூட இந்த 100 நாளில் இவர்களுடைய சாதனைகள்னு எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, இப்போ நான் சொன்னது இதை கடந்து அரசாங்கம் நிர்வாகம் அப்படின்றதுல சாதனைகள் நிகழ்த்தியிருக்காங்கன்னா இல்லை எதுவும் இல்லை. ஏன்னா இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஒரு சில துறைகளில் சொல்லலாம். உதாரணத்திற்கு மைனிங், அந்த கனிம வளத்துறையாக இருக்கட்டும், இல்லை டாஸ்மாக் துறையாக இருக்கட்டும், இதிலெல்லாம் சீர்திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சிக்கிறாங்க. இந்த அளவுக்கு என்னால் சொல்ல முடியும். இந்த மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடிய துறை. இன்னொரு துறை வந்து சமூக நீதித்துறை அப்படின்னு வச்சுருக்காங்க இல்லையா? திராவிடர் நலத்துறையை வந்து சமூக நீதித்துறை அப்படின்னு. எனக்கு வன்னியரசுடைய கருத்துக்களில் உடன்பாடு கிடையாது. இருந்தாலும் வன்னியரசுடைய துறையில் வந்து ஓரளவுக்கு செயல்பாடுகள் இருக்குது. ஐ saw your tweet. அதில் நீங்கள் வந்து you have called him as a best performer out of all the ministers அப்படி சொல்லியிருந்தீங்க. நிறைய அந்த துறை சார்ந்து நிறைய கூட்டங்களுக்கு போகிறாரு. அது சார்ந்து நிறைய இதுலேருந்து விடுதிகள்லேருந்து மாணவர் விடுதிகள் இந்த மாதிரிலாம் நிறைய இடங்களில் போய் அவர் வந்து ஆய்வுகள் நடத்துகிறதா இருக்கட்டும், அதன் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு குற்றச்சாட்டம் வந்திருக்கு. என்ன? அதை ஒட்டி நம்ம பேச வேண்டிய ஒரு உண்மை என்னென்னா, இப்போ சமீபத்தில் தஞ்சாவூரில் ஒரு கூட்டம் நடந்தது பாருங்க. திருமாவளவனுடைய பிறந்தநாள் அதை மாநாடாக வந்து கொண்டாடினாங்க இல்லையா? திருமாவளவன் அவர்கள் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தலைவர், ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா நீண்ட நெடிய ஒரு அரசியல் பயணத்தை அவர் அமைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இதாவது கமலஹாசன் மாதிரி புகழ் சொல்கிறேன் அப்படின்ட்டு, பிறப்பினால் சிறந்தவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை, உயர்ந்தவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை இப்படின்லாம் நம்ம சொல்ல போகிறது இல்லை. அது ஏன் திருமாவளவனுக்கு வாழ்த்து சொல்லலாம் மட்டும் பிறப்பினால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இதெல்லாம் வருது? சத்யராஜுக்கு அப்படி விஷ் பண்ணுவியா? கரெக்ட். அவரும் சமூக நீதி பேசுகிறவர் தானே. சத்யராஜுக்கு இந்த மாதிரி பிறப்பினால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பார்க்கக்கூடாது என்று கொள்கையை, மண்டையில் முடியலைனாலும் மனுஷன்தான் அப்படிலாம் போட்டால் என்ன கஷ்டமாக இருக்கும்ல? இல்லை இதெல்லாம் வந்து மண்டைக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. அதனால இதெல்லாம் நீ சொல்லுவியா? அதே தான் திருமாவளவனுக்கு மட்டும் பிறப்பினால் உயர்வானவன் தாழ்வானவன். அப்போ ஓன் மைண்டுக்குள்ளே உளவியல் ரீதியாக ஓன் மைண்டுக்குள்ளே அவரை அந்த ஒரு கோணத்தில் மட்டும்தான் பார்க்கணும்னு நீ நினைக்கிற, சரியா? அதில் உடன்பிறவா சகோதரர், என்ன சகோதரர்னு சொல்லிட்டு போகுதுன்னா உடன்பிறவா சகோதரர் எங்க இப்படி டீகோட் பண்ணால் என்னங்க அர்த்தம்? இல்லை இது வந்து நான் டீகோடுக்கு இல்லைங்க, அவருடைய ஆழ் மனசில் இருக்கிறதான வெளிப்படுது. நான் எப்பவுமே பார்க்குறேன். ஸ்டாலின் அப்படியே கட்டி பிடிக்கிறது இல்லையே.
இவரை வந்து இப்படி கட்டி பிடிச்சி அப்படியே அந்த அதிகமான எமோஷனை காட்டுறாராம். அது எதுக்கு? பிகாஸ் உங்கள் ஆழ் மனசில் யூ ஹாவ் த டிஸ்டிங்ஷன். நான் திருமாவளவன் ஒரு அரசியல் தலைவர் தான் பார்க்குறேன், சிறந்த பேச்சாளர் அப்படின்னு பார்க்குறேன். சரியா? இதெல்லாம் நான் வந்து திருமாவளவன் மேலே இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்ஸாக பார்க்குறேன். திருமாவளவன் மேலே மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது, விமர்சனங்களும் இருக்குது, அதையும் வைத்திருக்கிறேன். என்ன, அதை நான் அந்த பயஸோடு பார்க்கல, அவருடைய காஸ்ட் அப்படின்றத பயஸோடு நான் பார்க்கல. ஆனால் இது உளவியல் ரீதியாக திருமாவளவனுக்கு விஷ் பண்ணும்போது மட்டும் நீ ஏன் சொல்கிறேன்? இல்லை, இப்போது நம்ம ஒரு மீட்டிங் நடந்துச்சுல்ல, அவங்களோட மாநாடு ஒரு நடந்துச்சு, அதை குறித்து ஒரு தனி எபிசோடாகவே உங்ககிட்ட நிறையா கேள்விகள் கேட்கலான்னு இருக்கேன். ஏன்னா 1 2 இல்லை, அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்டா, அதனால் அவரை நாங்கள் ஜூஸ் ஆக்கி குடிப்போண்டா அப்படின்னு புரிஞ்சிருக்காங்க. தனி எபிசோட் அவ்வளோ இருக்குது பேசுறதுக்கு. ஸோ வன்னியரசு அவர்களை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த அந்த 100 அந்த அந்த இந்த 100 நாள் இது நடக்கும்போது தான், அதே நாளில் தான் திருமாவளவனோட நிகழ்ச்சி நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அதுக்காக வேண்டி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் 25 கோடி ரூபாய் வசூல் போட்டதாக சொல்லப்படுகிறது. அது வன்னியரசு பெயரை வைத்து, வன்னியரசு செய்தாரா அல்லது வன்னியரசு பெயரில் நடந்தாரா நமக்கு தெரியாது, ஆனால் நடந்திருக்கிறது. சரியா? இப்போ ஊழலற்ற அரசு அப்படின்னு விஜய் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நிலையில், அவருடைய எண்ண ஓட்டம் அதுதான் சொல்லுகின்ற நிலையில், இது என்ன, இதான் தூய்மையான ஆட்சியா? மிரட்டி 25 கோடி வாங்கிட்டு போய் வசூல் பண்ணி கொண்டு போய் மாநாடு நடத்துகிறது தான் தூய்மையான ஆட்சியா? அப்போது சில பேர் சாதனைகள்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு, ஆட்சியில் பங்கு என்கிற அந்த ஒரு சாதனைக்கு சொந்தக்காரர் கூட்டணி ஆட்சி அப்படின்றது தேர்தலுக்கு முன்னரும் தேர்தலுக்கு பின்னரும் அந்த சாதனைக்கு சொந்தக்காரர் திருமாவளவன் பொருள்பட சொல்லியிருக்காரு. ஆட்சியில் பங்கு எதுக்காக நீங்கள் எடுத்துக்கிறீங்க? இந்த மாதிரி வசூல் செய்யறதுக்கு தானா அப்படின்னு கேள்வி வரும். இல்லைன்னா உங்கள் கட்சியை உடஞ்சி போயிருக்கோம் தான் நீங்கள் அங்கே போய் ஒட்டிக்கிறீங்க அப்படிலாம் எடுத்துக்கணும். நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். சரியா? ஸோ பி தட் அஸ் இட் மே. பட் இப்படி சொல்லிக்கொள்ளக்கூடிய 1 2 விரல் விட்டு எண்ணக்கூடிய 1 2 அமைச்சர்களை விடுத்து பெரிய அளவில் செயல்பாடு இந்த ஆட்சியில் நிர்வாகம் அப்படின்றதுல இருக்கான்னா இல்லை. இன்னும் சொல்லணுன்னாக்கா நிறைய திட்டங்களே வந்து பார்த்தீங்கன்னா கிடப்பில் போடப்பட்டு நிதி ஆதாரம் இல்லை. ஃபேக்ட். ஸோ நம்ம வெளியில் வந்து காட்டப்படுறது ஒரு விஷயம், உள்ளே நடந்துட்டு இருக்கிறது வேற அப்படிங்கிறது. இது எல்லா அரசாங்கமும் அப்படி தான் இருக்கும். இப்போ வேற 100 நாள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விளம்பரம் கொடுத்தாங்க, எல்லா பேப்பர்லேயும் விளம்பரம் கொடுத்தாங்க. இங்கே தமிழ் பேப்பரு, இங்கிலீஷ் பேப்பரு, வெஸ்ட் பெங்கால், அங்கே எல்லா இதுலேயும் கொடுத்தாங்க. எல்லா கவர்மெண்ட்டும் கொடுத்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆட்சிக்கு வந்து இப்போ வெஸ்ட் பெங்கால், நீங்கள் சொன்ன மாதிரி வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, அஸ்ஸாம் எல்லா கவர்மெண்ட்டும் கொடுத்தாங்க. பட் விஜயோடைய கவர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நார்த்லேயும் கொடுத்துருக்காங்க பேப்பர்ஸ்க்கெலாம் ஆட். என்ன பர்பஸ்க்காகன்னு எனக்கு தெரியல. என்ன பர்பஸ்க்கு உங்களுக்கு தெரியாது. விஜயோடைய இமேஜ், விஜய் தளபதி நெக்ஸ்ட் பிஎம் கேண்டிடேட் அந்த மாதிரி கொண்டு போய் ப்ரொஜெக்ட் பண்ணுறது கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. பட் இதெல்லாம் வந்து கடந்த ஆட்சியில் நடந்தது தான், அதுக்கு முன்னாடி எல்லா ஆட்சியிலும் நடந்தது தான். இப்போ நீங்கள் ஒன்றும் மாற்றத்தை ஒன்றும் கொடுக்குறீங்க. நீங்கள் உண்மையிலேயே சிறப்பான நிர்வாகத்தை கொடுக்குறீங்கன்னா எதுக்கு இந்த விளம்பரம்? இதில் இன்னொரு மைனஸாக நான் என்ன பார்க்குறேன்னா, மைனஸாக இல்லை எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். விஜய் அவர்கள் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போது லைவ் நடந்துட்டு இருக்க சட்டசபையில்னா விஜய் அவர்களை பார்க்கறதுக்காக 50,000க்கு மேலே பட்டவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஒரு செய்தி சேனலோட ஒரு லைவை. ஸோ எல்லா அட்டென்ஷனும் அவர் மேலேயே இருக்கிறதுனால முழுக்க மீடியா அட்டென்ஷன், நியூஸ், அவர் எங்கே போகிறாரு வரான்னு மக்கள் பார்த்துட்டு இருக்க போது மற்ற விஷயங்கள் எதுவுமே ஒரு வேளை நடக்காமல் போயிருந்தா அது சுத்தமாக தெரியாமல் போகிறது. அது நீங்கள் தடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சட்டமன்றத்துடைய நேரலை அப்படின்றது இது வரைக்கும் வரலாறுல இருந்தது கிடையாது. ஸோ இப்போ வந்து சட்டமன்றத்துடைய நேரலை அப்படின்னு வரும்பொழுது இதில் வந்து ப்ளஸ்ஸும் மைனஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்க்குறீங்க, நம்ம பேரவைத் தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து நிறைய ஆக்சுவலி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்க மாதிரி தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஏன் அப்படின்னா அப்பாவை அவளை கொடூரமாக பண்ணாருன்னு இல்லை, அப்பாவோட கொடூரமாக யாரும் பண்ண முடியாது. நீங்கள் இப்போ ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் போகுது ஃபுல்லாக. இட்ஸ் மீன்ஸ் மக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அந்த இடத்துல ஸ்பீக்கர் வந்து ரெக்கார்டில் எது வரணும் வரக்கூடாது அப்படின்றத ஸ்பீக்கர் கண்ட்ரோல் பண்ண முடியுது. சரியா? அதனால அவர் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கார். பிகாஸ் ஹீ இஸ் பீங் சீன், எல்லாமே லைவில் பதிவாகுது. இப்போ நீங்கள் அவை குறிப்பிலிருந்து இதை நீக்குங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னு வைங்களேன், அவை குறிப்பிலேருந்து நீக்கப்படும். ஆனால் லைவில் போயிடுச்சு ஆல்ரெடி, மக்கள் மனசவே பதிஞ்சிருச்சு ஆல்ரெடி. ஸோ அதனால் அவர் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுனால தான் அவர் வந்து அப்படி செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது. ஸ்பீக்கர் கரெக்டாக செயல்படுறாரு. நீங்கள் ஆளுங்கட்சியினர் வந்து சில விஷயங்களை வந்து வரம்பு மீறி பேசும்பொழுதோ அல்லது அதை கடந்து, அதாவது ஒரு லிமிட்டுக்குள்ளே அதை கடந்து போகும்பொழுதோ கட்டுப்படுத்த வேண்டியது ஸ்பீக்கருடைய கடமை.
அது இப்போ ஒரு ஒரு அசெம்பிளி நடக்கும்பொழுது லைவ் எதுவும் இல்லைன்னா யாரும் கேட்க போகிறதில்ல. ஏன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன சொல்ல போகிறாரு, சரி அவை குறிப்பில் நீக்கிறோம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பேசுனது பேசியாச்சு, அவை குறிப்பில் நீக்கிடுவோம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இப்போ அப்படி பண்ண முடியாது. எல்லாவற்றையும் பார்த்து இதில் ஒரு சூட்சமும் இருக்குது. என்னென்னா திமுக ஏதாவது ரவுடித்தனத்தில் ஈடுபடுதுன்னு வைக்கும், மற்ற சட்டப்பேரவையெல்லாம் அது பண்ணுவாங்க இல்லையா? இப்போ அதை பண்ணாங்கன்னா அது அப்படியே அப்பட்டமாக வெளியில் வந்துடும். 2017 நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்குது, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டு நம்பிக்கை வாக்கெடுப்பு ஐ திங்க் February 17 வருமா நினைக்கிறேன். அப்போது இவர் திமுக உறுப்பினர்கள் ரகளையில் ஈடுபடுறாங்க. ஸ்பீக்கருடைய சேர் மேலேயே போய் உட்காந்துக்கிறாங்க. துரைமுருகன் இவர் அப்போ பழக்கடை அன்பழகன் அவரும் இவங்கெல்லாம் அது கலாட்டா பண்ணுறாங்க அப்படின்போது டக்குன்னு எடுத்து லைவ் போட்டாங்க ஜெயா டிவியில். எப்படியோ மெசேஜ் வந்துருச்சு இவங்களுக்கு. லைவ் போட்ட உடனே அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க. ஏன்னா மக்கள் எல்லோரும் பார்க்குறாங்கல்ல, நீ என்ன பண்ணுற அப்படின்றத பார்க்குறாங்கல்ல. இப்போ எல்லாரும் மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய அந்த முன்னாடிலாம் பண்ணுவாங்க இல்லையா, போய் அடிக்கிறது, டேபிளை உடைக்கிறது, கைக்கு தூக்கி எறிகிறது, இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது. பண்ணிங்கன்னா நீங்கள் எடை போடப்படுவீர்கள் அங்கேயே அந்த மாத்திரத்திலேயே. ஸோ அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். அண்ட் ஸ்பீக்கரோடைய இந்த நியூட்ராலிட்டிக்கு அது ஒரு காரணமாக இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஒரு 100 நாள்னா ஃபர்ஸ்ட் 100 டேஸ்லேயே எந்த கட்சியாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு 70 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஒரு 100 நாளில் அவங்கள வந்து ஃபுல்லாக அசஸ் பண்ணி சொல்லிடுறதுன்ற ஒரு நியாயம் இருக்காது. பட் இவங்க ஒரு புது கட்சிங்கன்றதுனால இந்த 100 நாளில் நம்ம இப்போ என்ன எப்படி இதை எடுத்துக்கலாம்னு சொல்லுங்கள். வாட் இஸ் யுவர் வேர்டிக்ட்? மிக்சட் வேர்டிக்ட் தான் நான் கொடுக்க முடியும். அதாவது என்ன சொல்ல முடியும்னா இதெல்லாம் ப்ளஸ், சரியா? மைனஸ் அப்படின்றது என்னென்னா நிர்வாகமே இல்லையே, நிர்வாகம் ஸ்தம்பிச்சு போயிருக்கிறத தான் நான் பார்க்குறேன். இதெல்லாம் ப்ளஸ், இதெல்லாம் மாற்றத்திற்கான விஷயங்களாக நான் பார்க்குறேன். பட் இந்த பக்கம் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இப்போ அமைச்சர்களில் யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷஃபில் அப்போ வந்து மாற்றப்படலாம், இல்லை மாற்றப்படணும்னு நினைக்கிறீங்க? யாரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவராக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் நான் திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு. பெர்ஃபார்மன்ஸ் என்னன்றதை கிரேட் பண்ணணும்னா கூட இவங்களுடைய செயல்பாடை வச்சு தானே பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு புஷி ஆனந்த் இருக்காரு, நீர்வளத்துறை அமைச்சர்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் எதுவுமே சப்ஸ்டான்ஷியலாக இந்த காவிரி விவகாரம், மேகதாட்டு விவகாரம் குறித்து விவாதம் நடக்குது. அப்பாவை காணணும், இவர் பையனை பொன்னாட்டையை காணணும்னு அவர் தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர்த்து துறை சார்ந்த அமைச்சர் எழுந்து இதை பற்றி எதுவுமே பேசலையே. சரி அட்லீஸ்ட் முதலமைச்சர் ப்ரெஸ்ஸை பார்க்க விரும்பலை, ஓகே. துறை சார்ந்த அமைச்சர் சந்திச்சிருக்கலாமே. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 4 முறை கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் வந்து சந்திச்சிருக்காரு, ப்ரெஸ்ஸை பார்த்து பேட்டி கொடுத்துருக்காரு. இவங்க தரப்புல எதுவுமே வரலையே. சரி, அப்போது முதல்வர் விஜய் அவரே எப்படி நீங்கள் மற்ற மினிஸ்டர் சொல்கிறீங்கன்னா அவரே அப்படி தான் சொல்ல முடியாதுன்னு சொல்லுங்க. பட் ஹவு ஹி ஹாஸ் லைக் கேரிட் ஹிம்செல்ஃப் ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர், ஆஸ் அ பார்ட்டிஸ் லீடர், பிரசிடென்ட்டாக எப்படி அவரை நீங்கள் எப்படி ஆஸ் அ பார்ட்டி லீடர் இஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். ஓகே, ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. சரி, பட் ஒரு சீஃப் மினிஸ்டராக அவருடைய திட்டம், என்னுடைய கனவு திட்டம், என்னுடைய எண்ணம் ஓட்டத்திலேருந்து பிறந்தது. இப்போ உதாரணத்துக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய திட்டம், கனவு திட்டம், தொட்டில் குழந்தை திட்டம், கருணாநிதியுடைய கனவு திட்டம், என்ன அந்த சமத்துவ வீடுகளை அது ஒன்று கட்டினார், சமத்துவபுரம் அப்படின்னு சொல்லிட்டு, அது அவருடைய கனவு திட்டம்னு சொல்லலாம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை விரிவுபடுத்தினார் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். எடப்பாடி பழனிசாமி அவர் பார்த்திங்கன்னா அந்த இதை கொண்டு வந்தார், வேறு என்ன, குடிமராமத்து அப்படின்றத ஒரு மிகப்பெரிய அளவில் அதை வந்து ஒரு செயல்பாட்டில் கொண்டு வந்தார். அதே போல் ஸ்டாலின் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மகளிருக்கான அந்த பெண்களுக்கான ஊக்கத்தொகை அப்படின்றது, இது மாதிரி கட்சி மாச்சரியங்களை கடந்து நான் சொல்கிறேன். இப்படி ஒவ்வொரு ஒரு கனவு திட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கனவு திட்டத்தை விஜய் தன்னுடைய மைண்டில் வச்சு அதை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து, இல்லை தேர்தல் வாக்குறுதிக்கு அப்புறம் கூட நீங்கள் திட்டத்தை அமல்படுத்தலாம். தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது தான் நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படி எதுவும் வந்த மாதிரி தெரியலையே. மிஞ்சி போனால் தாய்மாமன் சீருன்னு அந்த மோதிரத்தை சொல்லுவாங்க, அது பெரிய கனவு திட்டமாக அது. சரி, ஓகே. இப்போ ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு 100 நாள் அப்படின்றப்போ அது ஒரு பெஞ்ச் மார்க், அதை பற்றி வந்து பேசி தான் ஆகணுங்கிறதுனால வாட் இஸ் த டேஸ்ட் ஆஃப் திஸ் ரூல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் டிஸ்கஷன். பட் உடனே முடிவு பண்ண முடியாதுன்றதான் என்னுடைய நியாயமான பார்வை. அதனால தான் நானும் ரொம்ப கடுமையாக இல்லை, என்னுடைய விமர்சனங்களை நான் ரொம்ப அளந்து தான் வைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் வந்திருக்காங்க. பட் திஸ் கான் பி செட் ஃபார் த 365th டே. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து தொடர்ந்து இதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி.